ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் கிட்ஸோட 5 days ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா அதனோட எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் 2 to 3 days மேலே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் அந்த ட்ரிப்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம். ஆனால் நம்ம வந்துட்டு அவசரத்தில் பேக் பண்ணும்போது 1-2 விஷயங்களை மறந்துட்டு போகிறக்கான சான்ஸும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம டிக் பண்ணிகிட்டே வர நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சோமோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகிற பிளேஸ்க்கான வெதரை அந்த அன்னைக்கு செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா தேவையான எசென்ஷியலை எடுத்து வைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்ய சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2 to 3 அம்ப்ரெலாஸ் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்க பட்சத்தில் நம்ம தேவையான சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ட்ரிப் போகும்போது எப்போவுமே நம்மளோட லக்கேஜஸை மினிமலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக நம்மளோட ட்ரெஸ்ஸோட குவான்டிட்டிஸை நம்ம என்றைக்குமே கம்மி பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம 4 daysக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்தந்த அன்னைக்கு வியர் பண்ணக்கூடிய அவுட்ஃபிட்ஸை முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வச்சிடணும். அது போக அடிஷ்னலாக 2 ட்ரெஸ் கூட நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அது எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஜீனுக்கு 2-3 டாப் மேட்ச் ஆகும். அடிஷ்னலாக 2 டாப் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒரு வேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போ நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா 5 daysக்கு பிளான் பண்ணிங்கன்னா 10 ட்ரெஸ்ஸஸாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸை ரொம்ப சீக்கிரமாக அழுக்கு பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். அது போக தண்ணி மேலே கொட்டிடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டக்குன்னு மாற்றிட்டே இருந்துட்டோம்னா நம்மளோட மூட் அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஆக்சுவலாக லக்கேஜ் பேக் பண்ணுறதுலேயே இம்பார்ட்டண்டான ஸ்டெப்னா ட்ரெஸ் ஃபோல்ட் பண்ணுறது தான். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பேக் பண்ணும்போதே முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ட்ரெஸ்ஸை எந்தெந்த அன்னைக்கு போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ட்ரிப்ஸ்லேயுமே நம்ம ட்ரெஸ் வந்துட்டு கலையாமையும் கசங்காமையும் இருக்கும். இந்த இடத்துல என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன். பெரியவங்க ட்ரெஸ் பேக் பண்ணும்போதே நீங்கள் கிட்ஸ் ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணாதீங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பேக் வச்சு அதில் பேக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற டைமில் டக்குன்னு அவங்களோட திங்ஸை எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஆக்சுவலாக முன்னாடியே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் செக்லிஸ்ட் எழுதும் போது அடல்ட்ஸ்க்கு எழுதுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கிட்ஸுக்கு எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு 1-2 விஷயத்தை நம்ம மறந்துட்டு போனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிட்ஸுக்கு வந்துட்டு அப்படி கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பட்சத்தில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ நம்மளோட மூட் அந்த ட்ரிப்பில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் கிட்ஸுக்கு மட்டும் எப்போவுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ மெடிசன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் கம்பல்சரியாக எடுத்து வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்மளோட ட்ரெஸ் பேக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம புக் பண்ணுற 90% ஆஃப் ஹோட்டல்ஸ்லேயே எல்லா எசென்ஷியல்ஸுமே வச்சுருப்பாங்க, மாய்ஸ்சரைசர்லேருந்து ஷாம்பு வரைக்கும். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல வச்சுருக்க சோப்போ மாய்ஸ்சரைசரோ என்ன டைப் என்ன பிராண்ட்னே நமக்கு தெரியாது. நம்மளோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எதை ரொட்டீனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதைவே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ட்ரிப் போகும்போது மேக்கப்பை விட ஸ்கின் கேருக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரிப்ஸ் அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப்பராக இருந்தாலும் சரி, ஷூவாக இருந்தாலும் சரி, முன்னாடியே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஷூவெல்லாம் பேக் பண்ணுறதுக்குன்னே அமேசானில் ஷூ பேக்னு விற்கிறாங்க. ஆனால் இந்த தடவை நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டிட்டு அதை இன்னொரு பேக்கில் பேக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் எல்லாத்துக்குமே தனியாக ஒரு பவுச் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பேக்கோட ஃப்ரண்ட் ஜிப்பில் வைக்கலாம் அப்படின்னு வச்சாலும் சில டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால எப்போவுமே சார்ஜர் வயரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சார்ஜர் பவுச் கொண்டு போனால் இதை விட ரொம்ப பெட்டர். ஆக்சுவலாக ட்ரிப்பெல்லாம் போகும்போது எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸை ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒயர்லெஸ் பட்ஸை எடுத்துகிட்டு போகிறோம், அது ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம கை தவறியே எங்காவது வச்சிட்டாலும் அதை தேடுறதுலேயே நம்மளோட மூட் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால இப்போ நம்ம பேக் பண்ண அதர் எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேக்கில் பேக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்ம பேக் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே தனித்தனி பவுச் போட்டு பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கும்போது கரெக்டாக சௌரியமாக இருக்கும். அது போக எது எந்தெந்த பேக்கில் இருக்குன்னு நம்ம கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பேக்கிங் 90% முடிஞ்சுது. இப்போ ஃபைனலாக நான் பாப்பாவை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதால அவளுக்கு அடிக்கடி தேவைப்படுற திங்ஸ், அது போக என்னோடய பவுச் எல்லாமே நான் இந்த பேக்கில் தான் பேக் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ட்ரிப்பெல்லாம் போகும்போது ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பேக் பேக்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஒரு செட் ஆஃப் சானிடரி நாப்கின்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. மேபி அது நமக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். இப்போ நாங்கள் செல்ஃப் டிரைவிங்கில் தான் போகிறோம் அப்படிங்கிறதால காரில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக ஸ்நாக் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஃபைனலாக நாங்கள் பாப்பா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதால காரில் அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்க வைக்கிறதுக்காக 2 பில்லோ, 2 பெட்ஷீட்ஸ், கடைசியாக முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெட் பேண்ட். பாப்பாவுக்கு வேறு தண்ணி குடித்தான்னா சளி பிடிச்சிக்குமோன்னு ஒரு சின்ன பயம். அதனால் அவளுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ளாஸ்க். ஸோ நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.